ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து மெட்டல் ஒயர் வச்சு நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து மெட்டல் ஒயர். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து வளைச்சிக்க முடியும், பெண்ட் பண்ணிக்க முடியும். நான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த சைஸில் வேணும். ஸோ அதனால் வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் இந்த பபுள் இதில் வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பியை ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ட்விஸ்ட் ஆகும், முறுக்குனிங்க அப்படின்னா நல்லா வளையும். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெட் கிளாத்து உங்களுக்கு வந்து என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அதுக்கு எடுத்துக்கலாம். அது மாதிரி நெட் கிளாத் எடுத்துகிட்டு 2 சுற்றிட்டு அப்புறம் நம்ம பூ நூல் கட்டுவோம்ல, நம்ம வந்து எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி வந்து நான் அதை கட்டிக்கிறேன். எத்தனை இது வேணால் போட்டுக்கலாம், எத்தனை நாட் வேணால் போட்டுக்கலாம் டைட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு வந்து சின்ன ஷேப் வேணுமா நீங்கள் இது ஏதாவது ஒரு திங்ஸில் வந்து நீங்கள் சுற்றிட்டு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் நம்ம செய்யலாம். பெருசு, சின்னது, இந்த மாதிரி குட்டியாக கூட நம்ம செய்யலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸில் நம்ம வந்து சுற்றிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து மேலே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃப்ளவர் இது வந்து நீங்கள் சின்ன சைஸில் செய்ய சொல்ல இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் செய்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ கிளாத்தில் வச்சு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா பென்சில் இருக்குல்ல, பென்சிலில் கூட நீங்கள் அந்த மெட்டல் ஒயரை வந்து சுற்றிட்டு நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் கிளியர் பண்ணுவேன். கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சில டைம் என்னால் வந்து வீடியோஸில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக புரியாது. எந்த இடத்துல எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த ஷேப் கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்க சொல்லலாம். இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீஸ் கூட கிடையாது, ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சர்டிஃபிகேட்டாக சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். பட் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் நான் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டு சென்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் வேணாலும் நீங்கள் சின்ன சைஸில் பண்ணிக்கலாம். நல்லா மூவ் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து இன்னொரு லேயர் கூட உள்ளே வச்சு நீங்கள் 2 லேயர் ஃப்ளவர் கூட போடலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒரு லேயர் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து இந்த மாதிரி நான் வந்து கிளிப் வச்சுருக்கேன். இதுக்கு பேர் வந்து கிளிப் ஸ்டோன், அதனால் அந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ இதே சைஸில் என்ன பண்ணுறேன் வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வந்து நான் வந்து ஒரு எத்தனை பெட்டல்ஸ் தேவையோ அத்தனை பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அகைன் கீழேருந்து குத்தி மேலே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு குத்தி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக எத்தனை லாக் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் அசைச்சு பார்க்க சொல்ல அந்த பெட்டல்ஸ் வந்து மூவ் ஆகக்கூடாது, ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கணும். அகெயின் வந்து செகண்ட் பெட்டல் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஷேப்பில் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது நம்ம வந்து இதே வந்து ஃப்ளவரில் பார்த்தோம், அந்த பட்டர்ஃப்ளைலலாம் பார்த்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளைல பார்ப்போம். இந்த விங்ஸை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பட்டர்ஃப்ளைக்கு வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்ட இடம்லாம் உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியுதா? இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக விசிபிளாக தெரியும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது சுற்றி ஃபுல்லாகவே வந்து நான் ஒயிட் பீட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். நல்லா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்போஸ்டாக கூட நீங்கள் விடலாம். இந்த மாதிரி எம்போஸ்டாக கூட இது பண்ணலாம். ஏன்னா இது மெட்டல் ஒயர் தானே. ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். சென்டரில் வந்து நீங்கள் இங்கே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பீடோ இல்லை உங்களுக்கு கோல்டன் பீடோ என்ன பீடு வேணாலுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? அந்த இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ளவர் கிடச்சிரும்.
ஸோ யாராவது புதுசாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறதுல எதோ புரியல இல்லை புரிஞ்சிருக்கு எது பார்த்தாலுமே வந்து கமெண்ட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள்.